Hi friends. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா select query எப்படி எழுதுறது. So select queryல என்னென்ன மாதிரி நம்ம columns select பண்ணலாம், vacancies எப்படி யூஸ் பண்றதுங்கற சம்பந்தமா தான் நம்ம இதல பார்க்க போறோம். So firstக்கு நாம என்ன செய்ய போறோம்? நாம இந்த courseங்கற டேபிள்ல இருக்கிற டேட்டாஸ என்ன டேட்டா இருக்குங்கறதை செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? So select ன்னு சொல்லி கொடுத்துட்டு strict கொடுக்கும். So strictங்கறது வந்துட்டு இந்த ஸ்டார் மார்க் வந்துட்டு நம்ம கொடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்களான்னு சொன்னா அதில் இருக்கிற அந்த டேபிளில் இருக்கிற எல்லா காலம்ஸும் நமக்கு செலக்ட் ஆகி வரணுங்கிற ஒரே ரீசன்ஸுக்காக தான் நம்ம இங்கே ஸ்டார் கொடுக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரம்னு சொல்லி கொடுத்துட்டு கோர்ஸ்ன்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு 3 காலம்ஸ் இருக்குது. நான் இப்போ டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு காலம்ஸில் போய் பார்க்கன்னு பாருங்கள். 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு அந்த 3 காலம்ஸுமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், அதே மாதிரி கோர்ஸ்ட டியூரேஷன் என்று சொல்கிற 3 காலம்ஸுமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நான் இதுக்குரிய டேட்டாஸை இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இன்சர்ட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற டேட்டாஸை எந்த மாதிரி எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம், நமக்கு தேவையான மாதிரிங்கிறத நம்ம ஈஸியாகவே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ முதலாவதாக வந்துட்டு நான் இன்சர்ட் குவாரி எழுதுறேன்னு பாருங்கள். இன்சர்ட் இங்கே நான் கோர்ஸ்ட ஐடியை வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறதால நான் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஐடி பாஸ் பண்ணணுமென்ற அவசியம் இல்லை. ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். ஸோ கோர்ஸ்ங்கிறது டேபிள் நேம் கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்கிறேன், கோர்ஸ்ட நேம், அதாவது கோர்ஸ் நேம்ங்கிறது நமக்கு இங்கே கொடுக்க வேண்டிய குளத்துட நேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கமா பண்ணிவிட்டு இப்போ நான் 2வது குளம் கொடுக்கும்போது கண்டிப்பாக கமா கொடுக்கணும். கமா கொடுத்ததுக்கப்புறம் கோர்ஸ்ட டியூரேஷன். சரிங்களா? நான் இப்போ கோர்ஸ்ட டேபிள் இந்த டேபிளுங்கிறத கொடுத்துட்டேன். அதே மாதிரி என்ன கொலம்ங்கிறதை நான் இங்கே 2 கொலம் கொடுத்துட்டேன். 2 கொலமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு இங்கே நான் கமா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், வேல்யூஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் டேட்டாஸ் என்டர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள் இங்கே நான் எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ கோர்ஸ்ட நேம் வந்துட்டு கோர்ஸ் 1 கமா அந்த கோர்ஸ் வந்துட்டு 15 months. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி இதே கோடிங்ஸ் எழுதணுமாண்டா இல்லை, நம்ம ஒரே ஒரே இன்சர்ட் குவாரியில் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணிடலாம். நான் கமா பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுறேன். நான் இப்போ 2வது டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறதுக்குரிய வழி. சரிங்களா? SQL குவாரியில் ஒரே குவாரியில் ஒன்றுக்கு மேற்பட்ட இதில் நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், 2வது டேட்டா வந்துட்டு கோர்ஸ் 2ன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் கமா பண்ணிவிட்டு இங்கே 20 என்று சொல்லி கொடுக்கேன். சரிங்களா? ஸோ இப்போது நான் அதே டேட்டாவே இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் கோர்ஸ் 1ங்கிற டேட்டாவே இன்சர்ட் பண்ணுறேன். கோர்ஸ் 1 கமா பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், 25ன்னு சொல்லி கொடுக்கேன். பாருங்கள், பட் நேம் வந்துட்டு சேம். சரிங்களா? ஸோ நேம் வந்துட்டு சேம், பட் மந்த்ஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். நான் இப்போ இதை செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு 3 ட்ரோ வந்துட்டு இங்கே க்ரியேட் ஆகிட்டுது. தட்ஸ் ஃபைன். இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்க எனக்கு இங்கே டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு பாருங்கள். அப்போ இங்கே டேட்டாஸ் வந்துட்டு இன்சர்ட் ஆகிட்டுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், செலக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது செலக்டில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், நான் இங்கே ஸ்டார் மார்க் கொடுத்துருந்தா எல்லா காலம்ஸுமே உங்களுக்கு செலக்ட் ஆகி வரும்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த ஸ்டார் மார்க்குக்கு பதிலாக இப்போ நான் கீழே எழுதுகிறேன், அந்த கோடிங் அப்படி அந்த குவாரி அங்கே அப்படியே இருக்கட்டும். ஸோ செலக்ட் இப்போ எனக்கு ஐடி மட்டுமே செலக்ட் பண்ணி வரணும், இல்லாட்டி நேம் மட்டுமே செலக்ட் பண்ணி வரணுமெண்டா அந்த காலம்ஸ்ட நேம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ கோர்ஸ் நேம் காலம்ட நேம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரம் கொடுத்துட்டு எந்த டேபிளோ அந்த டேபிள்ற நேம் நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு அந்த காலம்ஸ் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட காலம்ஸை நம்ம கொண்டு வரல, என்ன செய்யணும், ஸோ அப்போ கமா பண்ணிவிட்டு எழுதுனா போதும். நான் கமா பண்ணுறேன். course_id கோர்ஸ் ஐடியை கொடுத்துட்டேன். இப்போ செலக்ட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள் வந்துட்டு. நான் இதே ஆர்டரில் தான் நான் எழுதணுமான்னு கேட்டிங்கடா, தேவையில்லை. நம்ம என்ன செய்யலாம், நம்ம வித்தியாசமான ஆர்டரில் கூட அதை எழுதிக்கலாம். நான் இப்போ பாருங்கள் இப்படி கொடுத்துட்டேன். ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் எந்த ஆர்டரில் கொடுத்துருந்தனோ இந்த கொலமை அந்த ஆர்டரில் நம்ம என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொலமை நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேம் கொடுத்து செலக்ட் பண்ண போகிறோம்னா அந்த கொலத்துற நேம் நம்ம இந்த மாதிரி கொடுக்க வேண்டி வரும்.
ஆனால் நீங்கள் ஸ்டார் மார்க் கொடுத்தீங்களா இருந்தால் எல்லா டேட்டாஸுமே வந்துட்டு அதாவது எல்லா காலம்ஸுமே செலக்ட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி வரும். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்த டேட்டா அப்படியே வந்துடுது. சரி, இப்போ எனக்கு கோர்ஸ் 1 மட்டும் டிஸ்பிளே ஆகணுமென்று வைங்களேன். பட் இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி டேட்டா இன்சர்ட் ஆகாது. இப்போ கோர்ஸில் ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு தரம் தான் வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட தரம், அதே நேம் வரக்கூடாது. நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரைன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் இப்போதைக்கு நம்ம இந்த செலக்ட் குவாரியை விளங்கிக்கிறதுக்காக வேண்டி நான் எப்படி டூப்ளிகேட்டான வேல்யூஸ் அலோவ் பண்ணக்கூடிய மாதிரி டேபிளையும் க்ரியேட் பண்ணி அதுக்குரிய டேட்டாஸையும் நான் இங்கே உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே என்ன செய்கிறேன், வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். வேர் கொடுத்துட்டு எந்த காலம்ங்கிறத நம்ம கொடுக்கணும். நம்ம ஐடி கொடுத்தும் சர்ச் எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாருங்கள், கோர்ஸ் ஐடி கொடுத்து ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறேன். ப்ரைமரி கீ கொடுத்துட்டு ஈக்குவல் பண்ணிவிட்டது. இப்போ நான் என்ன செய்கிறேன், 1006, அதாவது எனக்கு இந்த கோர்ஸ் 1ங்கிற முதலாவது டேட்டா எனக்கு செலக்ட் ஆகணும். நான் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, வந்துட்டுது. எனக்கு இப்போ டியூரேஷன் இங்கே காட்டுது இல்லைன்னு கேட்டால் நம்ம டியூரேஷன் எந்த இடத்த வேணுமோ அந்த இடத்த நம்ம கமா பண்ணிவிட்டு நான் என்ன செய்யலாம், கோர்ஸ் டியூரேஷனை கொடுத்து விட்டேன்னு சொன்னால் இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யும், கோர்ஸ் டியூரேஷனும் சேர்ந்து செலக்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், கோர்ஸ் டியூரேஷனும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது ஒரு கொலம்பில் இருக்கிற டேட்டாவை இப்போ நான் கோர்ஸ் 1ங்க கோர்ஸ் 1ங்கிற எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும்டா நான் அதுக்குரிய கொலம்டு நேமை கொடுக்கணும். அப்போ பாருங்கள், இந்த கொலம்டு நேம் என்னது, கோர்ஸ் நேம்னு சொல்லியிருக்கு. நான் கோர்ஸ் நேமை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிற டேட்டா வந்துட்டு நம்பர்ன்னு சொன்னால் நம்ம சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை அது அதுக்கு மேற்பட்ட சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாகவே அந்த நம்பரை கொடுக்கலாம். அல்லது ஒரு டெக்ஸ்ட்டுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தாகணும். நான் என்ன செய்கிறேன், கோர்ஸ் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு 2 கோர்ஸ் 1ம் வந்துட்டு எனக்கு இங்கே செலக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ அப்போ இது எந்த மாதிரியான இடங்களில் நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேர்ல்டு வைடாக வந்துட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் உலகம் பூரா இருக்கிற கஸ்டமரில் ஸ்ரீலங்காவிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ அல்லது வந்துட்டு ஒரு கனடாவிலேயோ இருக்கிற கஸ்டமர்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்த இந்த நம்மளோட கண்ட்ரிங்கிற குளம் இருக்கும்னா அந்த கண்ட்ரிங்கிற குளத்தில் நம்மளோட நாட்டோட நேமை நம்ம கொடுத்துட்டு இல்லாட்டி நமக்கு எந்த நாடு தேவையோ அந்த நாட்டோட நேமை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணும்போது அந்த லிஸ்ட் மட்டும் நமக்கு ஃபில்டர் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் குவாரியில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இருந்தால் எத்தனை ட்ரோஸ் இருக்குங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம்டா கவுண்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். கவுண்ட்டுங்கிறத யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், செலக்ட் கவுண்ட். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், ஸ்டார் மார்க் கொடுக்கணும். அப்படின்னா எனக்கு எல்லா காலம்ஸும் சேர்த்த மாதிரி இல்லாட்டி நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு காலமை மட்டும் நம்ம கொடுக்கலாம். ஸோ கவுண்ட்னு சொல்லிவிட்டு ஃப்ரம் கோர்ஸுங்கிற டேபிளில் இப்போ நான் செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு 3 என்று சொல்கிற கவுண்ட் வந்திருக்கு. அதாவது இந்த செலக்ட் குவாரியை இந்த கவுண்ட் அதாவது இந்த நான் கொடுத்த இந்த டேபிளில் இருக்கிற ட்ரோஸ் எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணி தருவேன். பாருங்கள், நான் சும்மா செலக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பாருங்கள் 3 ட்ரோஸ் வந்துட்டு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டவ எனக்கு 3ங்கிற கவுண்ட் வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செலக்ட் குவாரி, நார்மலான ஒரு செலக்ட் குவாரி வந்துக்கிட்டு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணியிருக்கிட்டவா நம்ம அதை எப்படி இன்னொரு டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணி பார்க்குறங்கிறதையெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.